ஃபனடிக்ஸ். ஃபனடிக்ஸ் அப்படின்னா மொழியியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹியூமன் ஸ்பீச் சவுண்டை பற்றின ஒரு ஸ்டடி தான் ஃபனடிக்ஸ். எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, தென் எப்படி ஆர்டிகுலேட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த ஃபனடிக்ஸ் இந்த ஸ்டடி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபனடிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து 2 க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஃபோன், ஃபோனியோ. ஃபோன் அப்படின்னா அதோட மீனிங் வாய்ஸ், ஃபோனியோ அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஐ ஸ்பீக். ஓகேவா? இந்த 2 வேர்ட்ஸ்லேருந்து தான் ஃபனடிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஆரிஜினேட் ஆகிருக்கு. இப்போ ஃபெனாலஜி அப்படிங்கிற இன்னொரு டேர்மும் இருக்குது. அதாவது ஃபனடிக்ஸ் அப்படின்னா ஜெனரலாக நம்ம ஸ்பீச் சவுண்ட்ஸை பற்றி படித்தோம் அப்படின்னா அதை ஃபனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவோம். இதுவே பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜ் இப்போ இது காமனாக எப்படி ஸ்பீச் சவுண்ட் ஒரு ஹியூமனுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ஆர்டிகுலேட் ஆகுது அப்படின்னு படித்தோன்னா அது ஃபனடிக்ஸ். குறிப்பிட்டு ஒரு லாங்குவேஜ் இப்போ நம்ம இங்கிலீஷ் ஃபனடிக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதில் வவல்ஸ் எப்படி, கான்சனன்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குற இதில் வந்துட்டு நம்ம எப்படி சொல்லணும்னா ஃபொனாலஜின்னு சொல்லணும், ஃபனடிக்ஸ்னு சொல்லக்கூடாது. ஸோ காமனாக ஹியூமன் ஸ்பீச் சவுண்ட்ஸை டீல் பண்ணால் அது ஃபனடிக்ஸ். பர்டிகுலர் லாங்குவேஜுடைய ஸ்பீச் சவுண்ட்ஸை மட்டும் இது பண்ணால் அது ஃபொனாலஜி. ஓகேவா? இந்த ஃபனடிக்ஸ் சம்மந்தமாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபனடிஷியன், ஃபனடிசிஸ்ட் ஆர் ஃபொனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபனடிக்ஸில் மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆர்டிகுலேட்டரி, அக்காஸ்டிக், ஆடிட்டரி. ஆர்டிகுலேட்டரி ஃபனடிக்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா எப்படி ஸ்பீச் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ஆர்டிகுலேட் ஆகுது அப்படிங்கிறத இது ஃபோக்கஸ் பண்ணுது. தென் அக்காஸ்டிக் ஃபனடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசும்போது இந்த சவுண்ட் வேவ் வந்து இன்னொருத்தர் ரீச் ஆகும், இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா? அந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுறது அக்காஸ்டிக் ஃபனடிக்ஸ். தென் ஆடிட்டரி ஃபனடிக்ஸ் அப்படின்னா அந்த கேட்காங்கல்ல, ஆப்போசிட் நம்ம லிசனர் இருக்காங்கல்ல, நம்ம ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறோம், அது டிரான்ஸ்மிட் ஆகி போகுது, அங்கே அவங்க கேட்பாங்கல்ல, அவங்களுடைய பெர்செப்ஷன் பேஸ் பண்ணது தான் ஆடிட்டரி ஃபனடிக்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் பெர்செப்ஷன், ஆர்டிகுலேட்டரி, அக்காஸ்டிக் அண்ட் ஆடிட்டரி, இது 3 தான் ஃபனடிக்ஸோடைய பிரான்ச்சஸ். தென் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸ்பீச் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சில சர்டன் ஆர்கன்ஸோடைய ஹெல்ப் கண்டிப்பாக முக்கியம் இல்லையா? ஏர் தேவை. அது போக நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸான டங், நோஸ், லிப், மவுத், டீத்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கன்ஸுடைய ஹெல்ப்னால தான் ஸ்பீச் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் ஈடுபடுற ஆர்கன்ஸ் தான் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஏர் ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்டோம். லங்ஸ் ஏர் சப்ளை பண்ணுது. காற்றை நம்ம சுவாசிப்போம். சுவாசிக்கும் போது மூக்கு மூலமாக இந்த வின் பைப் மூலமாக அப்படியே நேராக லங்ஸுக்கு காற்று போகும். வெளியே எப்படி எக்ஸேல் எப்படி ஆகும்? நான் அங்கேருந்து பம்பாகி வர்ற ஏர் வெளியே நோஸ் மூலமாகவோ மவுத் மூலமாகவோ அந்த ஏர் வெளியே வரும். இப்படி வெளியே வரும்போது ஒரு மாடிஃபை ஆகி வர்றது தான் ஸ்பீச் சவுண்டு. ஓகேவா? நம்ம காற்று உள்ளேருந்து வெளியே வரும்போது வாய் மூலமாகவோ மூக்கு மூலமாகவோ வெளியே வரும். சில ஆர்கன்ஸ், இடையில் இருக்கிற சில ஆர்கன்ஸ் வந்து அங்கே இங்கேன்னு இப்படி அசைவு கொடுக்கறதுனால அந்த அசைவுக்கு ஏற்ற மாதிரி காற்று வெளியே ஒரு சவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் ஸ்பீச் சவுண்டு. ஓகேவா? ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டயக்ராம். காற்று தொண்டையில் அப்படியே இங்கே லங்லேருந்து வந்து அழகாக ஓரல் கேவிட்டியோ இல்லை நேசல் கேவிட்டிலையோ எந்த வழியாக போகுது. தென் இந்த பேலட், 2 பேலட் இருக்குது, ஹாட் பேலட், சாஃப்ட் பேலட் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆர்கனும் அப்படி லைட்டாக அதோடைய மூமெண்ட் மாறும்போது காற்று மாடிஃபை ஆகும். மாடிஃபை ஆகி வெளியே ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேட்கும். அதுதான் ஸ்பீச் சவுண்ட். இதுக்கு இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து சில ஆர்கன்ஸ் வந்து மொபைல், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதாவது அசையும் தன்மையோடு இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டங்கு, லிப்பையும் சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில ஆர்கன் வந்து அசையாது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 ஜா இருக்குல்ல, அதில் கீழே இருக்கிற அந்த ஜா தான் அசையும். அதாவது மேலே இருக்கிறது வந்து ஹாட் பேலட், கீழே இருக்கிறது சாஃப்ட் பேலட். நம்ம நாக்கை வச்சு மேலே டச் பண்ணுவோம்ல, அந்த மேலே இருக்கிறது ஹாட் பேலட், கீழே இருக்கிறது சாஃப்ட் பேலட். பேசும்போது நல்லா கவனித்தோம் அப்படின்னா சாஃப்ட் பேலட் மட்டும்தான் மொபைல், அதாவது அசையும். ஹாட் பேலட் அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அசையக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில ஆர்கன்ஸ் வந்து அசையாது, அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்கும். அதில் டீத், ஹாட் பேலட் இதெல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டரும் ஒரு பாசிவ் ஆர்டிகுலேட்டரும் சேர்ந்தால் தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? 2மே சேரணும். இது 2ம் சேர்ற அந்த பாயிண்ட்டை தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் ஆர் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராமில் சில முக்கியமான ஆர்கன்ஸை மார்க் பண்ணியிருக்கு. ஹாட் பேலட், சாஃப்ட் பேலட், நேசல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டி, நோஸ், டீத் ரிட்ஜ், லிப்ஸ், டீத், தென் டங், இதெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச், இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
இதை சாஃப்ட் பேலட் வந்து வீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டீத் ரிட்ஜை வந்து ஆல்வியோலர் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓரல் கேவிட்டினா நம்ம மவுத் ஸ்பேஸ், இங்கே வாய் வழியாக வர சவுண்டு. தென் நேசல் கேவிட்டினா இந்த மூக்கு வழியாக வர சவுண்ட்ஸ், அந்த நேசல் அந்த ஏரியா, அந்த மூக்கு கிட்ட காற்று போகிற அந்த ஏரியா நேசல் கேவிட்டி. தென் ஹாட் பேலட் நம்ம டங்க்லாம் மேலே டச் பண்ணுற ஏரியா ஹாட் பேலட், தென் கீழே டச் பண்ணுற ஏரியா சாஃப்ட் பேலட், வீலம் அப்படின்னு சொல்லலாம். தென் டீத் லிப்ஸ் நமக்கு தெரியும். நோஸ், டீத் ரிட்ஜ் அப்படிங்கிறது இந்த பல்லுக்கு பின்னாடி நம்ம டச் பண்ணுறதுல ஒரு ஹார்டான ஒரு ஏரியா இருக்கலாம், அதுதான் டீத் ரிட்ஜ். தென் ஆஃப்டர் கீழே தொண்டையில் வோக்கல் கார்டு இருக்குது, அந்த வோக்கல் கார்டு மூலமாக சவுண்ட் மேலே வருது, அதுதான் இங்கே இந்த ரெண்டு சைடில் ஒரு சைட் போகுது. சாஃப்ட் பேலட் டிசைட் பண்ணும், சில சவுண்ட் வந்து சாஃப்ட் பேலட் அப்படி மேலே வரும் கீழே வரும், அது சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வோக்கல் கார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். வோக்கல் கார்ட்ஸ் வந்து ஸ்மால் ஃபோல்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் டிஷ்யூஸ், லாரிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல, அந்த லாரிங்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆடம்ஸ் ஆப்பிள் ஆர் சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அங்கே இருக்கிறது தான் வோக்கல் கார்ட்ஸ். ரெண்டு ஸ்மால் டிஷ்யூஸ், இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏபின்னு கொடுத்துருக்க ரெண்டு டயக்ராம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அந்த ரெண்டு டிஷ்யூ இருக்குல்ல, ரெண்டு கோடு மாதிரி, அந்த ரெண்டு டிஷ்யூஸை தான் வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்மால் ஃபோல்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் டிஷ்யூஸ். ஓகேவா. அதில் வந்துட்டு ஒரு இதில் வந்து நல்லா ஓப்பன் ஆகிருக்கு, ஸ்பேஸ் இருக்குது, ஒரு இதில் ரொம்ப ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை, லைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, லைட்டாக அந்த கேப் இருக்குது. ஸோ ரெண்டு அந்த டிஷ்யூஸும் இப்படி லைட்டாக தள்ளி இருக்குது, ஹெல்ட் அப்பார்ட், தள்ளி இருக்கு இல்லையா. அப்படி தள்ளி இருக்கும்போது நடுவில் ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல, அதை வந்து க்ளாட்டிஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது இந்த பொசிஷனில் நம்மளுடைய அந்த வோக்கல் கார்ட்ஸ் அந்த இது இப்படி தான் இருக்கும் நார்மலாக ப்ரீத் பண்ணும்போது. தென் இப்படி இந்த பொசிஷனில் அந்த வோக்கல் கார்ட்ஸ் இருக்கும்போது, டிஷ்யூஸ் இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட்ஸை வந்து வாய்ஸ்லெஸ் ஆர் ப்ரீத் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் அப்படியே கொஞ்சம், அதாவது ரொம்ப ஒட்டி இல்லாமல் லைட்டாக ஸ்பேஸோட ஹெல்ட் டுகெதர் கொஞ்சம் ஒட்டி போயிருக்குல்ல, இதை வந்துட்டு க்ளாட்டிஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக இல்லை, க்ளோஸ்டாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏ கம்பேர் பண்ண பியில் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டி இருக்குது, லைட்டாக தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை க்ளாட்டிஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த இந்த பொசிஷனை க்ளாட்டிஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ரெண்டும் டுகெதராக இப்படி லைட்டாக ஸ்பேஸ் விட்டு ஒன்றா இருக்கும்போதுமே சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட்ஸ் வந்து வாய்ஸ்டு சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டயக்ராமுமே இம்பார்ட்டன்ட் டயக்ராம், ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. வோக்கல் கார்ட்ஸ் மூலமாக எப்படி சவுண்ட் மேலே வருது, வாய்ஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ் வரக்கு என்னென்ன பொசிஷன்ஸில் வோக்கல் கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு டயக்ராமும் இம்பார்ட்டன்ட். தென் பேலட். பேலட் அப்படிங்கிறது ஒரு கர்வ்டான போனியான ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம மவுத்தோடைய ரூஃப் அப்படின்னும் இதை சொல்லலாம், இந்த பேலட்டை சொல்லலாம். ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது, ஹாட் பேலட், சாஃப்ட் பேலட். ஹாட் பேலட் வந்துட்டு இம்மூவபிள், அசையாது. பட் சாஃப்ட் பேலட் வந்து மூவபிள், அசையும். நமக்கே தெரியும், நம்ம நாக்கில் மேலே டச் பண்ணுற இடம் ஹாட் பேலட், கீழே டச் பண்ணுற இடம் சாஃப்ட் பேலட். நம்ம பேசும்போதே நம்ம நல்லா ஈஸியாக கவனிச்சிடலாம், சாஃப்ட் பேலட் மட்டும்தான் அசையுது, ஹாட் பேலட் அப்படியே இம்மூவபிளாக தான் இருக்கும். சாஃப்ட் பேலட்டை வீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த சாஃப்ட் பேலட் மேலே இப்படி ரைஸ் ஆகவும் செய்யும், லோயராகவும் செய்யும். இது வந்துட்டு எப்படின்னா ஒரு வால்வு மாதிரி, நேசல் கேவிட்டியில் காற்று போகிறத ஸ்டாப் பண்ணுற ஒரு வால்வு மாதிரி. அங்கே இதால் காற்று மேலே போகவும் செய்யும், போகாமையும் இருக்கும். அதை டிசைட் பண்ணுறது இந்த சாஃப்ட் பேலட், வீலம் தான். ஓகேவா. ஸோ வோக்கல் கார்ட்ஸ் மூலமாக தான், வோக்கல் கார்ட்ஸ் வந்து அந்த ரெண்டு பொசிஷனில் பார்த்தோம்ல, ஹெல்ட் அப்பார்ட் அண்ட் ஹெல்ட் டுகெதர். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்ஸ் மூலமாக தான் அது வாய்ஸ்டாக வாய்ஸ்லெஸ்ஸானு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ வோக்கல் கார்ட்ஸ் தான் அந்த சவுண்ட் வாய்ஸ்டாக வாய்ஸ்லெஸ்ஸாக அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. சாஃப்ட் பேலட், அந்த வீலம் இருக்கு இல்லையா, இந்த வீலம் தான் அந்த சவுண்ட் வந்து நேசலா இல்லை ஓரலா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. ஓகேவா. சாஃப்ட் பேலட் வந்துட்டு இப்போ அப்படியே ரைட்டாக ரைஸ் ஆகுது அப்படின்னா நேசல் பேசேஜுக்கு போகிற ஏரை வந்து அது பிளாக் பண்ணும். ஸோ லங்ஸ்லேருந்து வர்ற ஏர், விண்பை மூலம் வர்ற ஏர் வந்துட்டு ஓரல் பேசேஜ், இந்த வாய் மூலமாக வெளியே சவுண்ட் வரும். ஓகேவா. இது ரைஸ் ஆகும்போது இப்படி சவுண்ட் எங்கே வந்துடும், நம்ம வாய் மூலமாக, இந்த நார்மலாக ஓரல் பேசேஜ் மூலமாக சவுண்ட் வெளியே வரும், நேசல் பேசேஜுக்கு சவுண்ட் போகாது. ஓகேவா. ஸோ இந்த டைமில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த சவுண்ட்ஸ், அதாவது இது ரைஸ் ஆகுதுல, லைட்டாக ரைஸ் ஆகி நேசல் பேசேஜை பிளாக் பண்ணி ஓரல் பேசேஜ் மூலமாக சவுண்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ்லாம் ஓரல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஓரல் பேசேஜ் மூலமாக சவுண்ட் பாஸ் ஆகும். இதே வந்துட்டு லோயர் ஆச்சு அப்படின்னா நேசல் பேசேஜ் மூலமாகவும் சவுண்ட் பாஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம லிப்ஸை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரல் பேசேஜ் மூலமாக சவுண்ட் வெளியே வராது, ஓரல் பேசேஜ் க்ளோஸ் ஆகிடும். இதை வந்துட்டு வோக்கல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் சவுண்ட் எங்கே பாஸ் ஆகும், நேசல் பேசேஜ் வழியாக பாஸ் ஆகும், அப்போ மூக்கு வழியாக வரும். இந்த சவுண்ட்ஸை நேசல் சவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 3 சவுண்ட்ஸ் நேசல் சவுண்ட்ஸ் இருக்குது, இங்கு, இந்த 3 சவுண்டும் நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தோன்னாலே தெரிஞ்சிடும் இது என்ன சவுண்ட்ஸ். நேசல் சவுண்ட்ஸ் இந்த 3மே இந்த ஹம் பண்ணுறக்கு, ப்ரீத் பண்ணுறக்கும் இந்த பொசிஷன் தான் இருக்கும். ஓகேவா. இந்த நேசல் இது வழியாக தான் இந்த ஏர் பாஸ் ஆகும். ஸோ நேசல் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது எப்படின்னா அந்த சாஃப்ட் பேலட்
லோயராக இருக்கும்போது நேசல் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இதே ரைஸ் ஆகும்போது இங்கே ஓரல் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். தென் டங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன். ஏன்னா ரொம்ப மொபைலாக இருக்கக்கூடிய ஆர்கன் இந்த டங். அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். மற்ற ஆர்கன்ஸை கம்பேர் பண்ணால் டங் தான் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை ஈஸியாக உணரவே முடியும். ஸோ இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த ஸ்பீச் ப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிற ஆர்கன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் இந்த டங். தென் லிப்ஸுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் தான் இந்த ஸ்பீச் சவுண்ட்ஸில். இந்த வவ்வல்ஸ் இருக்குல்ல, வவ்வல் சவுண்ட்ஸுடைய குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதே இந்த லிப்ஸ் தான். ஓகேவா? அந்த லிப்ஸுடைய பொசிஷன்ஸ் தான். இந்த லிப்ஸுடைய வேரியஸ் பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வவலுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? டிசைட் ஆகும். இப்போ 4 டிஃப்ரெண்ட்டான லிப் பொசிஷன்ஸுடைய டயக்ராம் ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சில வேர்ட்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. எந்தெந்த வேர்ட்ஸ் சொல்லும்போது அந்த லிப்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பி அப்படிங்கிற வேர்டு. இந்த பி அப்படின்னு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா லிப் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? தென் பென். இந்த பென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்துட்டு லிப் வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும். தென் பாட், அந்த சவுண்ட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வந்துட்டு ஓப்பன் ரவுண்டடாக இருக்கும் நம்மளுடைய லிப். தென் க்ளோஸ் ரவுண்டடுக்கு வந்துட்டு பூல், அப்படிங்கிற இந்த சவுண்ட் நம்ம இது பண்ணும்போது நம்ம லிப் வந்து க்ளோஸ் ரவுண்டடாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போதும் நம்ம லிப்புடைய பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அந்த இது மாறுறதுனால மட்டும்தான் வவ்வல் வந்து வெளியே கிளாரிட்டி, அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் கேட்குறக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் 4 எக்ஸாம்பிள் 4 டயக்ராமோடு இருக்குது. இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற அந்த பொசிஷனில் தான் நம்ம லிப் இருக்கும். லிப் அப்படி இருந்தால் தான் அந்த வேர்ட் ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லிப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். தென் இந்த லிப்ஸுடைய ஹெல்ப்போட கான்சனன்ட் சவுண்ட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் பைலேபியல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பென், பன், மேன், வின், இந்த சவுண்ட்ஸ்லாம் சொல்லலாம். ஓகே, இப்பு, இம்மு, இவ், இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். தென் டீத். சில சவுண்ட்ஸ் வந்துட்டு இந்த டீத்துடைய ஹெல்ப்னாலையும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் டென்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில சவுண்ட்ஸ் டீத் ரிட்ஜ், ஆல்வியோலர் ரிட்ஜ்னு பார்த்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த டயக்ராமில், அதோடைய ஹெல்ப்னாலையும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஆல்வியோலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்பீச் ஆர்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்பீச் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஃபனட்டிக்ஸ்னால் என்ன, தென் ஃபனாலஜினா என்ன, அதோடைய பிரான்ச்சஸ்லாம் என்ன இருக்குது, தென் எந்தெந்த ஆர்கன்ஸ் ஸ்பீச் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம்.